ஏமா சாச்சனா, தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு என்ன நினைச்சாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, அவங்களுக்கு கேட்கறதுக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பெண்கள் எல்லாம் உட்காந்து சாச்சனா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எது சொல்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு, நீ எல்லாத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ற, முன்ன நாங்க எல்லாத்துக்குமே அனுப்புறோம், எல்லா வாய்ப்பும் உனக்கு கொடுக்குறோம், ஆனா நீ எப்படி பேசிடுறன்னா எனக்கு வாய்ப்பே தரமாட்டாங்க, எனக்கு அது பண்ண மாட்டாங்க, எனக்கு இது பண்ண மாட்டாங்க, நீ பேசிடுற. பயந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுகிட்ட. ஏன்னா வீக்கெண்ட்ல கரெக்டா இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதோ, இந்த பொண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா விஜய் சேதுபதியால தாங்க முடியல. நீங்க எழுதி வச்சுக்கோங்களேன், இந்த வீக்கெண்ட்ல வரும்போது விஜய் சேதுபதி ஜாம் பாட்டிலோட வருவார். அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தில் முதல் முறையாக குறும்படம் வருங்க. குறும்படம் வரும். எதுக்கு தெரியுமா குறும்படம் வரும்? சாச்சனா வந்து இந்த மாதிரி பழி போட்டாங்கல்ல கிராசரி டாஸ்க்ல, அதுக்கு ஒரு குறும்படம் போடுவார். யார் யார் ஜாம்பாட்டில் எடுத்தாங்க, யார் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணை சொன்னதுனால அதை விளக்குறதுக்காக கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து குறும்படம் போட்டாலும் போடுவார், சொல்ல முடியாது. ஸோ அதனால பெண்கள் வந்து பயப்படுறாங்க. இந்த கிராசரி டாஸ்க்ல நடந்த அந்த விஷயங்களை பற்றி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு 3 பேருமே பொறுப்பு. ஜாக்லினும் பொறுப்பு, அன்ஷிதாவும் பொறுப்பு, சாச்சனாவும் பொறுப்பு. ஆனால் அந்த இடத்துல வந்து சாச்சனாவும் அன்ஷிதாவும் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. நீ இது பண்ண, நான் அது பண்ணன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசினதுனால அது ஒரு மாதிரி போச்சு. இப்போ உட்காந்து அதை பேசி இது பண்ணாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுகிட்ட எதுவுமே அவங்களால பேச முடியல. ஓவரா ரியாக்ட் பண்ணுது. ஒரு பக்கம் இப்படி இருக்குதா, மஞ்சரி வந்து நேற்று ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சாச்சனாவை நீங்க சூஸ் பண்ணும்போது நீங்க ஏன் மற்றவங்க கிட்ட வந்து சஜஷன் கேட்க மாட்டீங்க, இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போயிருக்கலாமே. சாச்சனா வந்து கியூரியாசிட்டியா இருக்கிறான்றது தெரியுது, ஆனா அந்த கியூரியாசிட்டி வந்து இந்த மாதிரி டாஸ்க்ல நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் சாச்சனா ஆப்ஷன்ல வரும்போது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் யோசிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நேற்று சொல்லிட்டாங்க மஞ்சரி. நேற்று சொன்னதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, அப்படியே அதை மண்டையில வச்சுக்கிச்சு. அதை மண்டையில வச்சுக்கிட்டு கிடைக்கிற கேப்ல வந்து போடணும், பழி வாங்கணுன்றத மனசுல வச்சிருந்தது. இன்னைக்கு கிடைச்ச உடனே சிறப்பாக செஞ்சிருச்சு. என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இந்த 3வது ப்ரோமோல போன வாரம் கேப்டன் பதவியை புடுங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து கொடுத்தாரு இல்லையா பிக் பாஸ். அதாவது அருணுக்கு வந்து ஒரு கேப்பை கொடுத்து அந்த கேப்ல 5 ரிப்பன். ஆனால் ஓரவஞ்சனை இருக்குது பாருங்க, ஓரவஞ்சனை, பயங்கரமான ஓரவஞ்சனை, பிக் பாஸ் பண்ற ஓரவஞ்சனை தான். போன வாரத்துல அருண் கேப்டனா இருக்காரு, அவருடைய கேப்டன்ஷிப் வந்து பிடிக்கல, அவர் வந்து சரியா பண்ணல, ஒருதலை பட்சமா இருக்காரு, சரியான நிர்வாகம் இல்லை அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கேப்ல இருக்கக்கூடிய ஒரு ரிப்பனா பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5 ரிப்பன் இருந்துச்சு. அதில் வந்து மஞ்சரி ஒன்று பிடுங்கினாங்க, ஆனந்தி ஒன்று பிடுங்கினாங்க. ஸோ கேப்டன் மற்ற பெண்கள் யாருமே அருணுடைய கேப்டன்சியை வந்து பிடுங்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவங்க பாவம் பார்த்தாங்க. பாவம் அதுதான் அவங்களுக்கு தேவை, பெண்களுக்கு தேவைங்க, சீரியஸாக தேவை. வேண்டாம் இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம், அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்ததுனுடைய விளைவு இன்னைக்கு நீங்கள் கேப்டன் ஆகும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆண்கள். தப்பு கிடையாது, சீரியஸாக தப்பு கிடையாது. அவங்க பண்ணது வந்து அந்த ஒரு லூப் ஹோலை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் அதை செய்ய தவறிட்டீங்க, உங்களுக்கு திருப்பி வச்சிருக்காங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு அந்த நல்லது திருப்பி கிடைக்காது. அவங்க கேமாக பார்க்குறாங்க, கேமை தான் விளையாடுறாங்க. இந்த பாசம் அதெல்லாம் வந்து தனி, அதெல்லாம் அவங்க யாருமே இந்த கேமில் காட்டுறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு முறையும் வந்து பாவம் பார்த்து பாசம் பார்த்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஓரவஞ்சனை. நான் எங்க தெரியுமா சொல்றேன், போன வாரம் அருணுக்கு கொடுக்கும்போது 5 ரிப்பன் கொடுத்தாங்க. இந்த வாரம் மஞ்சரிக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் வருது. அவங்களுடைய கேப்டன்ஷிப் வந்து பிடிக்கலன்னா நீங்க வந்து இது பண்ணலாம்னு சொல்றதுக்கு 3 பேட்ச் கொடுக்குறாங்க. இந்த டீ கடையில டோக்கன் கொடுப்பாங்க தெரியுமா, டீ கொடுக்கறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டோக்கன் 3 டோக்கன் கிரீன் கலர்ல. இந்த 3 டோக்கன் வந்து கொடுத்து இவங்களோட நிர்வாகம் ஒருதலை பட்சமாக இருந்தாலோ இல்லை சரியா அவங்க கேப்டன்ஷிப் பண்ணலை அப்படின்னாலோ அந்த மாதிரி யாருக்குன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரிப்பனை வந்து அவங்க அந்த பேட்சை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். 3 பேட்ச் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களோட கேப்டன் பதவி பறிக்கப்படும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சரிங்களா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலாக நேற்றுக்கு நடந்தால் தான் இன்னைக்கு காட்ட போகிறாங்க நமக்கு. நேற்று மண்டே தான் கேப்டன் ஆகி முழுசாக ஒரு நாள் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட கேப்டன் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஒரே நாளில் 3 பேட்சும் குத்திட்டாங்க. இதில் முத்துக்குமரன் போய் ஒன்று குத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல 2 ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, அது நிறைய பேர் பிராங்க்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பிராங்க் கிடையாது, உண்மையான விஷயம் தான் அது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த விஷயம் வருது. என்னன்னா, மஞ்சரி கிட்ட போயிட்டு முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, நீங்க அருணுக்கும் மஞ்சரிக்கும் தான் அங்கே ஒரு கிளாஷ் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணி காட்டி இதுதான் மார்க்கிங் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து அப்படி வந்து ஒரு அக்ரெஷன் வந்து தேவையே இல்லை.
ஒரு கேப்டனுக்கு அது வந்து தகுதியான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்சை கொடுக்குறாரு. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவனுக்கு என்னன்னா கேர்ள்ஸ் டீம் கேப்டனாக இருக்கக்கூடாது, கேப்டனாக இருக்கிறவங்க பாய்ஸ் டீமாக இருக்கணும். இப்போ இதை பயன்படுத்தி அவன் வந்து அந்த ரிப்பனை குத்துனதுனால என்ன ஆகும், இந்த கேப்டன் பதவி மஞ்சரி கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு இன்னொருத்தர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இல்லையா, அதாவது நம்ம விஜய் விஷால், அவர் கேப்டனாக தேர்வு செய்யப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, கேப்டனாக நம்ம அணியில இருந்து ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் நமக்கான சலுகைகள் வரும். கிளியரா எக்ஸிக்யூட் பண்ணாமல அவர் வந்து ஒன்று பண்ணிட்டு போயிட்டாருங்க. இன்னொரு பேட்ச் வந்து யார் குத்துறாங்கன்னு தெரியல, மஞ்சரி ரெண்டு பேட்ச் வந்து குத்திருக்காங்க. ஐ திங்க் அது வந்து அருணா இருக்கலாம், ஏன்னா அருணுக்கும் அவங்களுக்கு தானே சண்டை. ஸோ அருணா இருக்கலாம், ஏன்னா போன வாரம் மஞ்சரி வந்து அவருடைய ரிப்பனை புடுங்கின காரணத்தினால கூட திருப்பி அருண் வந்து அதை பண்ணியிருக்கலாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பண்ணியிருக்கலாம். இதுல சாச்சனா இருக்கால, சாச்சனா எப்படிப்பட்ட ஒரு துரோகி அப்படின்றத இந்த விஷயத்துல பெண்கள் உணரணும். நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அந்த பொண்ணுக்கு, நீங்க கொடுக்குற செல்லம் அந்த பொண்ணு எப்படியெல்லாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுதுன்னா, இன்னைக்கு கேர்ள்ஸ் டீம் இப்போ பாருங்க எல்லாம் டீமா விளையாடுறாங்கல்ல, கேர்ள்ஸ் டீம்ல இருந்து தானே ஒரு கேப்டன் வந்திருக்காங்க, ரொம்ப வாரம் கழிச்சு கேர்ள்ல வந்து ஒரு கேப்டன் வந்திருக்காங்க, சரியா? அப்ப அந்த பொண்ணு அதை எதையுமே யோசிக்காம அந்த பேட்சை வந்து பாய்ஸ் டீம்ல இருக்கிறவங்களே 3 பேர் கொடுத்து அவங்களுடைய கேப்டன் பதவி பறி போயிருந்தா கூட பரவாயில்லைங்க. இந்த வாரம் தான் ஹவுஸ் வந்து ஸ்வாப் ஆயிருக்கு, நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் வந்திருக்கு, ரொம்ப வாரங்கள் கழிச்சு ஒரு பொண்ணு கேப்டன் ஆயிருக்காங்க, கேர்ள்ஸ் டீம்ல வந்து ஒருத்தவங்க கேப்டன் ஆயிருக்காங்க, ஸோ அவங்க இருக்கணும், அவங்க கேப்டனா இருந்தாங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால கொஞ்சம் பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யோசிக்காம, இந்த டீமுக்காக யோசிக்காம, இப்ப முத்துக்குமரன் என்ன யோசிச்சாரோ என்ன யோசிச்சிருப்பாரோ கண்டிப்பா அவர் இதான் யோசிச்சிருப்பாரு. அந்த மாதிரி சாச்சனா யோசிக்காம அந்த பொண்ணுடைய பர்சனல் கிரட்ஜ் இருக்குல்ல, நேத்து மஞ்சரி இந்த பொண்ணை அனுப்பிச்சதுக்கு நீங்க ஏன் அனுப்பிச்சீங்க, பெட்டர் ஆப்ஷன் வந்து நீங்க போயிருக்கலாமேன்னு சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி இந்த பொண்ணு போயிட்டு சம்பந்தமே இல்லாம ராணுவம் வந்து எகிரி குதிக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பர்சனலா அதை கொண்டு போயிட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணது எனக்கு பார்க்கறதுக்கே வந்து அசிங்கமா இருக்குன்ற மாதிரி சொல்லுது. இப்ப ஒரு கண்டஸ்டன்ட் அங்க இருந்து எகிரி இங்க குதிக்கிறான் போது இவங்க கேப்டன் தற்கூரி, கேப்டனா இருக்கிறதுனால அவங்க கேட்டுதான் அவங்க தற்கூரியே மகாராஜாக்கு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி தற்கூரியா இருக்கலாமா நீ? அது சரி, உடம்புக்குள்ள என்ன இருக்கோ அதானே வரும், மண்டல இருந்தா தானே வரும், இது எதுவுமே யோசிக்கல. எவ்வளவு வன்மம் பாருங்க அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணை வந்து பொத்தி வச்சிருக்கிறாங்க கேர்ள்ஸ் டீம்ல, எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம. இந்த பொண்ணு எதுக்குன்னா உனக்கு போகணும்னு சொன்னா அவங்க விட்டு கொடுத்துட்டு பின்னாடி நிக்கிறாங்க. இனிமே அந்த விஷயத்த பெண்கள் பண்ணக்கூடாது, யோசிக்கணும்ல. ஒரு இப்ப இந்த சீசன் வந்து டீம் கேம் அப்படின்னு போகும்போது 3 வாரம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்து கேப்டன் ஆயிருக்காங்க, கேர்ள்ஸ் டீம்ல ஒருத்தவங்க கேப்டன் ஆயிருக்காங்க. அது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். ஆனா அந்த பொண்ணு அதை யோசிச்சுதான் நேத்து அவங்க சொன்னாங்கல்ல, நான் விட மாட்டேன். அது சம்பந்தமே அது ஒரு ரீசனுங்க. ராணுவ எகிரி குதிச்சானா இவங்க வந்து கேட்கக்கூடாதா? பர்சனலா கொண்டு போயிட்டாங்களா, அங்க நடந்து ஒரு பிரச்சனையாகி அது வந்து எப்படி போச்சு, அது வந்து இனிமே தான் நடக்க போகுது. ஸோ கேர்ள்ஸ் இதுல இருந்து நீங்க வந்து விழிச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீங்க பயன்படுத்தணும். நீங்க கேமாவே பார்க்க மாட்டீங்க, நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, பாவம் பார்க்குறீங்க. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் வந்து விஜய் சேதுபதி தாங்க. கேமா விளையாண்டாங்க அப்படின்னா வீக்குகளில் வந்து அவர் கேட்கிறாரு, பர்சனலா நீங்க கொண்டு போறீங்க. கேம் விளையாண்டா பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுறாங்க. பொண்ணுங்க விளையாண்டா, பசங்க விளையாண்டா அதை வந்து யாருமே கேட்கறதே கிடையாது, அதை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனா பிக் பாஸ் பார்த்தீங்களா எப்படி வந்து எச்ச வேலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அருணுக்கு மட்டும் 5 இருப்பன்னு, மஞ்சரிக்கு ஒரு 3 பேட்ச்ன்றது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் கொடுத்துட்டு போயிடுவாங்களே. 2 நாள் கூட ஆகல இந்த வாரம் ஆரம்பிச்சு, செவ்வாய்க்கிழமையே அவங்களுடைய கேப்டன் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு. சரி, அவ்வளோ ரூடா இருக்காங்களா? முத்துக்குமரன் சொல்றாரு அவ்வளோ வந்து அக்ரெஷன் தேவையில்லை, ஒரு கேப்டனுக்கு அவ்வளோ அக்ரெஷன் இருக்கக்கூடாதுன்னா போன வாரம் விரல் சூப்பிட்டு இருந்தீங்களா முத்துக்குமரன்? நான் கேட்குறேன், போன வாரத்தில் அருண் எந்த அளவுக்கு அக்ரெசிவா நடந்துகிட்டாரு? அவர் வந்து டாஸ்க்லையும் கேப்டனா இருந்து அவருடைய கேரக்டர்லேயே இருந்து எவ்வளோ கேவலமா அருணே வாயை தொடர்ந்து சொல்லியிருக்காரு. அப்போ என்ன விரல் சூப்பிட்டு இருந்தீங்களா? நான் பச்சையாவே கேட்குறேங்க. மஞ்சரி இன்னும் உடனே இந்த அக்ரெசிவ்லாம் உங்களுக்கு வருதோ? மஞ்சரி வந்து தெனாவட்டாக இருந்தாங்க, ஓகே. அப்போ போன வாரத்தில் அருண் என்னவா இருந்தாரு? நியாயம்னா 2 பக்கமும் நியாயம் தானே. இவங்க ரூடா இருந்தாங்கன்னா ரூடா இருக்காங்க, தெனாவட்டா இருக்காங்க, ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னு பேசக்கூடிய நீங்க
அருணை எதுவுமே பேசலையே. அருண் பண்ணும்போது மாசுன்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க, அவர் வந்து பயங்கரமா பண்ணிட்டாரு, வச்சு செஞ்சிட்டாரு, அப்படி இப்படிலாம் பேசுறீங்க. அது ஏன் பொண்ணுன்னா மட்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது? ஒரு பொண்ணு ஆட்டிடியூடாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனால் அது ஒரு பையன் ஒரு ஆட்டிடியூடாக இருந்தானா அதை ரசிக்கிறீங்க. சாட்சனா போன வாரம்லாம் என்னம்மா பண்ண? அருண் அவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்கிட்டாரு, ரிப்பனை பிச்சிருக்க வேண்டியதானே? ஏன்னா உனக்கு அவங்களுடைய தயவு தேவை, உனக்கே அவங்களுடைய தயவு தேவை. அவங்க வந்து உன்னை நாமினேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீ வந்து பண்ற பெஸ்ஸ பாம்புங்க, கருணாக பாம்பு இந்த பொண்ணு. கிளியரா சொல்றேன். ஏன் இதை நான் வந்து இவ்வளோ எமோஷ்னலாக சொல்றேன் அப்படின்னா, உட்காந்து அந்த பொண்ணை உட்கார வச்சு இருக்கிற எல்லா பெண்களும் பேசிட்டு இருந்தாங்க. சத்யா சொல்றாருங்க உள்ள உட்காந்துக்கிட்டு, உன் மேல எல்லாருக்குமே உண்மையாலுமே அக்கறை இருக்கு, அதனால தான் உனக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்றாங்க, நீ வந்து அவங்க சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ நேரம் பேசினார் அவர். ஆனா கிடைச்ச சான்ஸை கரெக்டா வந்து நீ வன்மத்தை கொட்டிட்டல. முத்துக்குமரன் கேம் அது வந்து கேமா பண்ணிட்டாப்புல, சரிங்களா? ஆனால் அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா போன வாரத்துலலாம் அவங்க டீம் ஆள் வந்து அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னும் போது அதை பற்றி அவர் கன்சிடர் பண்ணல. பட் இந்த வாரம் வந்து ஆப்போசிட் டீமில் வந்து கேப்டனாக இருக்காங்கன்னொடனே அவர் பர்ஃபெக்டாக மிஸ்டர் பர்ஃபெக்டாக மாதிரி பண்ணிட்டாரு. சரி, ஓகே, இருந்தாலும் அது அவருடைய கேம் விட்டுருவோம். சாட்சனா பண்ணது முழுக்க 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 தனிப்பட்ட வன்மத்தின் வெளிப்பாடு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொண்ணு வர வர ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு லெவலுக்கு மேலே பொறுக்க முடியல நம்மளால். உங்களுக்கும் அதே மாதிரி கருத்து இருந்துச்சுன்னா அந்த கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் கேர்ள்ஸ் டீம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். கேர்ள்ஸ் டீம் இந்த பொண்ணுக்கு செல்லம் கொடுக்கறது, ரொம்ப அப்படியே கொஞ்சி எல்லாமே பண்ணுறது, விட்டு கொடுக்கறதுலாம் இருக்கக்கூடாது. ஒரு கண்டஸ்டண்ட்டாக அந்த பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணுக்கு தகுதியான இடத்துல மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் திருப்பி செய்யணும் அந்த பொண்ணுக்கு. மஞ்சரி வந்து அவன் கடைசியில் எனக்கு தெரிஞ்சு அவங்களே அந்த பேட்சை எடுத்து குத்திக்கிறாங்க போல. ஏன்னா அவங்க குத்தும் போது எல்லாரும் வந்து அங்கே கத்துறாங்க, கேர்ள்ஸ் டீம்லையும் பாய்ஸ் டீமில் சில பேரும் கத்துறாங்க. சாட்சனா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது போல இருக்குது. ரொம்ப தப்பு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் யாரை கேப்டனாக அவங்க கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ தான் அந்த 1வது 2வது ப்ரோமோவே நடக்கும் போகுது. இதுக்கப்புறமா தான் அந்த சம்பவம் வரப்போகுது. என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அப்புறமா நான் அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதுனா அரவிந்தன்.